நான் எதனால பிறக்க வேணும்? எதனால பிறக்க வேணும்? தென்மதுரை சீமையிலே தேன்மொழியாய் கண்ணகி நான் பிறந்தேன். உங்க பேரு கண்ணகி? தென்மதுரை சீமையிலே தேன்மொழியாய் கண்ணகி நான் பிறந்தேன். கண்ணகி நீ பிறந்தீங்க. தந்தை யாரு? யாரு? 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியர், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியர், அதிகார பாண்டியருக்கு 7 பேர் மனைவிமார்கள். 7 பேர் மனைவிமார். ஆமா. அது யார் யாரு? 7 பேரை திருமணம் செய்து என் தந்தையாரு 6000 ராஜாக்கள் 12000 மந்திரிகள் எப்பொழுதுமே என் தந்தையார் படை சூழ்ந்திருப்பாங்க. எப்படி எப்படி 6000 ராஜாக்கள் 12000 மந்திரிமார்கள் என் தந்தையாரை எப்பொழுதுமே படை சுத்தி அப்படி சூழ்ந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட என் தந்தையோ அப்பேற்பட்டவருக்கு குழந்தை பாக்கி இல்ல. 7 மனைவிமார்களை திருமணம் செய்து ஒருவருக்கு கூட குழந்தை பாக்கி இல்லாத காரணத்தால் 7வது இளைய பெண் கோபிலிங்கம் என் தாயை திருமணம் செய்தார். என் தாயை திருமணம் செய்து கோபிலிங்க வயிற்றிலே இந்த கண்ணகி நான் பிறந்தேன். அப்படி கண்ணகி நான் பிறந்து அம்மா என் பிறப்பின் ரகசியம் எப்படி எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தவ? கடினமான சுத்தி
நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? என் பிறப்பின் ரகசியம் எப்படி? எப்படி? என் தாயின் அங்கத்தில் நான் பிறக்கும்போது எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த? பூசுற மஞ்சள், வெச்ச பொட்டு, ஓட்ட கொண்ட, வழக்கால் சிலம்பு, வழக்கால் சிலம்பு, அகுமானத்தை மூடி, பூசுற மஞ்சள், வெச்ச பொட்டு, ஓட்ட கொண்ட, வழக்கால் சிலம்பு, அகுமானத்தை மூடி ஆடி ஆடி நான் பிறந்தேன். தாய் அங்கத்துல நான் ரத்த உதரமா நான் பிறந்திருக்கும் போது நான் மாலை சுத்தி பிறந்தவன். மாலை சுத்தி பிறந்தவனா மாளிகைக்கு ஆகாது. நான் கோட்டை சுத்தி பிறந்தவன். சுத்தி பிறந்தவன். சுத்தி பிறந்தா எங்க கோத்திரத்துக்கு ஆகாது, கோட்டைக்கு ஆகாது. அப்படி மாலை சுத்தி பிறந்து நான் பொடி சுத்தி பிறந்தேன். பிறக்காத குழந்தையாகப்பட்டது நம்ம அரண்மனையில பிறந்திருக்குது. இது அதிசய பிறவியா இருக்கும். இந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன? இந்த குழந்தை பிறந்த அம்சம் என்ன? இத்தனை நாளா குழந்தை இல்லாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து நமக்கு ஒரு குழந்தை கொடுத்திருக்காங்க. குழந்தை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி என் தந்தையாகப்பட்டவர், என் தந்தையாரு என்ன செய்யறாரு? நாட்டுல உள்ள ஜோதிடர்கள் எல்லாம் ஆயிரமான ஜோதிடர்களை கொண்டு வந்து ஜாதகம் கடிக்கிறாரு எங்க அரண்மனையில, எங்க மாளிகையில. அப்படி ஜோதிடத்தை வச்சு ஜாதகம் கணிக்கும் போது இங்க பாரு, இந்த ஜாதகத்துல எப்படி இருந்துச்சு தெரியும்? இந்த கண்ணகி பிறக்க கடை மதுரை அடிக்கணும். இந்த பத்திரி பிறக்கிறதுக்கு பட்டணமே பாழாகணும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்குது. என் தந்தையாரு என்னைக்குமே பிறக்காத குழந்தை நம்ம அரண்மனையில பிறந்திருக்குதுன்னு சந்தோஷப்பட்டனே. இந்த குழந்தைனால நம்ம மதுரைக்கே தீங்கு வரும்னா, இந்த பட்டணத்துக்கே தீங்கு வரணும்னா ஒரு நிமிஷம் கூட இந்த குழந்தை நம்ம நாட்டுல இருக்க கூடாது. இந்த குழந்தைனால நம்ம நாட்டுக்கு தீமை வரணும்னா இந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட நம்ம நாட்டுல இருக்க கூடாது. என் தந்தையாரு என்ன செய்தார் தெரியும்? என்ன செய்தாரம்மா? அம்மையாகாத பிள்ளை என்று
பெட்டிக்குள் என்ன வைத்து அம்மா அம்மா தங்க பெட்டி செய்து தங்க பெட்டிக்குள் என்ன வைத்து வைத்து அம்மா கும்பபத்ரா கோதாவரி என்று சொல்லக்கூடிய வடக்கால நதி நடக்காத நதி வடக்கால நதி நடக்காத நதி கும்பபத்ரா கோதாவரி என்று கூடக்கூடிய வடக்கால நதி அந்த நதியில தங்க பெட்டி செய்து தங்க பெட்டிக்குள்ள என்ன வைத்து அதோட ஆத்துல விட்டுட்டாங்க என்ன ஆமா அதோட ஆறாக அலையோட அலையாக போது இந்த மீன் மச்சங்களை குடிச்சிட்டு இந்த குழந்தை செத்து போயிரும் இந்த குழந்தை நாட்டுக்கு இருந்த எந்த பிரோசனமும் இல்ல நாட்டுக்கு இருந்து ஒரு புரோஜனம் இல்ல பிரோஜனமும் இல்ல இந்த குழந்தை ஆத்தோட போட்டுன்னு சொல்லி ஆத்தோட விட்டுட்டாங்க அப்படி ஆத்தோட விடும் பொழுது அலையோட அலையாக அலைமோதி கொண்டே போயிட்டு இருக்கும் போது யார் யார் அங்க வராங்க மாத்தோட்டம் செட்டியார் மானேகன் செட்டியார் மாத்தோட்டம் செட்டியார் மானேகன் செட்டியார் மானேகன் செட்டியார் வர்ணமலையோட பிறந்தவன் மாத்தோட்டம் செட்டியார் வர்ணமலையோட புரசன் ரெண்டு பேரும் மாமா மைத்தன ஆமா கப்பல் துறை வியாபாரி எப்படி கப்பல் வியாபாரி அப்படி கப்பல் துறை வியாபாரி நான் அலையோடு அலை மோதி இந்த தங்க பெட்டி அலையில அடிச்சிட்டு வரும்போது அவங்க அந்த அக்கறையில இருந்துட்டு சொல்றாங்க போன கப்பல் திரும்பி வரலன்னு எதிர்நோக்கி பாத்துட்டு இருக்கும்போது மாத்தோட்டாஞ்செட்டியார் கண்ணுக்கு அந்த தங்க பெட்டி தென்பட அப்படியே தக 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 தகன்னு தங்க பெட்டி அப்படியே பார்த்து பாரு அப்படியே அலையோடு அலைமோதி தங்க பெட்டி வரும்பொழுது மாத்தோட்டாஞ்செட்டியார் கண்ணுக்கு அந்த தங்க பெட்டி தென்பட்ட உடனே அதோ மைத்திரா அப்படி அலையோடு அலைமோதி வரும்போது அதோ மைத்தனா தூரத்திலே ஒரு தங்க பெட்டி வருது அப்படின்னு சொன்ன உடனே மாடக செட்டியார் அந்த தங்க பெட்டிக்குள்ள எனக்கு இருக்கிறது எனக்குன்னு சொல்லிட்டாரு ஆமா தங்க பெட்டிக்குள்ள இருக்கிறது எனக்குன்ட்டாரு மாத்தோட்டம் செட்டியார் பெட்டி எனக்குன்னு ரெண்டு பேரும் அங்கேயே பகிர்ந்துக்கிட்டாங்க ஆமா பொட்டி எனக்கு பொட்டிக்குள்ள இருக்கிறது உனக்கு அப்பயே நான் அந்த அலையோடு அலைமோதி வரும்போது பங்கு போட்ட உடனே அக்கறையில இருக்கிற பெட்டி இக்கரைக்கு வந்தது இக்கரைக்கு வந்தோடனே பெட்டி எடுத்து திறந்து பார்த்தா எப்படி இருக்க பூசண மஞ்சள் வெச்ச பொட்டு கோட்டை கொண்ட வழக்கால் சிலம்பு அகமடத்தை மூடி அப்படி இருந்தோடனே மாமா மைத்துனா ரெண்டு பேரும் பாக்குறாங்க பார்த்த உடனே மைத்துனா இந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை போல இருக்குது இது ஒரு அதிசய பிறவி இந்த குழந்தை என் பொண்டை மாத்தோட்டம் செட்டியார் சொல்றாரு என் பொண்டாட்டி வர்ணமலைக்கு ஆம்பளை பையன் பிறந்து 5 நாள் தான் ஆகுது இந்த குழந்தைய மானேக நீ எடுத்துட்டு போய் வளர்த்து இந்த குழந்தைக்கும் என் பையனுக்கும் தக்க பருவம் வந்த உடனே ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை படி நீ நானும் சம்மந்தி ஆயிரான்னு மாமா இத்தனை அப்பயே பேசி முடிச்சுட்டாங்க சரி அப்படி மாத்தோட்டம் செட்டியார் எடுத்து கொடுத்து மாத்தோட்டம் செட்டியார் யாருகிட்ட மானேகன் செட்டியார் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படி எப்படி உன் பையனும் உங்க பிறந்த 5 நாள் தான் ஆகுது இந்த குழந்தையும் பெருசாய் தக்க பருவத்து கொண்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி நீ நானும் சம்மந்தி ஆயிக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சு மாத்தோட்டம் செட்டியார் மானேகன் செட்டியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படி ஒப்படைச்ச உடனே
மாத்தோட்டம் செட்டியார் என்னை எடுத்து மானேகன் செட்டியார்கிட்ட ஒப்படைக்க ஒப்படைக்க. நான் பிறந்தது ராஜகுலம் போய் புகுந்து செட்டிக்குளம். செட்டிகுளம். சூதுவாது கள்ளங்கவடம் அறியாத ஆ. செட்டிக்குளம் ஆரிய குல சூரிய வம்சம். ஆ. சூதுவாது கள்ள கவடம் அறியாத ஆரியர் குல சூரிய வம்சம். சூரிய வம்சம். அப்படி ராஜகுலத்துல பிறந்து பிறந்து நான் செட்டி குளத்துல புகுந்து அம்மா ஆ. நாங்க 8 அடுக்கு லிங்கம் போடுவோம், ஈசனுக்கு பூசை செய்வோம். செய்வோம். நாங்க 10 அடுக்கு லிங்கம் போடுவோம், பரமனுக்கு பூசை செய்வோம். செய்வோம். நாங்க தேங்காய்க்கு லிங்கம் போடுவோம், தேவனுக்கு பூசை செய்வோம். எப்படி எப்படி? தேங்காய் லிங்கம் போடுவோம், தேவனுக்கு பூசை செய்வோம். பூ செய்வோம். நான் செட்டி குளத்துல நான் புகுந்த உடனே அம்மா ஆ. எங்க மாமியார் வர்ணமலை வர்ணமலை. தன் மகனாகப்பட்ட ஆ. செல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஓ, செல்ல ஒரு கல்யாணம். ஆமா, ஆஹா. மகனுக்கு ஒரு செல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும், சித்திரை மாசம் செல்ல கல்யாணம் ஆ. அப்படி பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொல்லி. அம்மா கல்யாணம் பண்ணணும். ஆ. அப்படி கல்யாணம் ஆ. எனக்கு எந்த வயசுல பண்ணனாங்க எந்த வயசுல? தெரியுமாடி அம்மா? தெரியாதம்மா.
குழந்தை பருவம். ஆ. கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் 5 சிறு வயது அறியாத பருவத்துல எனக்கு செல்ல கல்யாணம் பண்ணி எனக்கு திருமணத்தை செய்து மாலையிட்டு கூட வரல மாதவி ஆட்டம் பார்க்க போனாரு. கூரையிட்டு கூட வரல கூத்தி ஆட்டம் பார்க்க போனாரு. ஆமா. ஒரு வீதி ஊர்வலம் வந்தோம், மறுவீதி ஊர்வலம் வரல. ஒரு வீதி ஊர்வலம் வந்தா மறுவீதி ஊர்வலம் வரல. ஊத வந்த நாதஸ்வரம் ஊற விட்டு போகல. கொட்டை வந்த மேலத்தால கொல்லப்புறம் தாண்டல. கோட்டை பந்தல பிரிக்கல, வந்த சனம் போகல, கட்டளை கங்கால தவுக்கல, மஞ்சள் மனம் போகல. வீட்டுல சுட்ட பலகார வாசம், வீட்டுல சுட்ட பலகார எண்ணெய் வாசம் வீட்டை விட்டு அடுத்த வீடு போகல. அப்படி என்னை திருமணத்தை செய்து மாலையிட்டு ஒரு வீதி கூட வந்தோம், மறுவீதிக்கு மன்னவர் என்கிட்ட வரல. மாலை எங்க அழுத்தமா என்ன நிக்க வச்சுட்டு மாதவி ஆட்டம் பார்க்க போயிட்டாரு. மாதவி ஆட்டம் பார்க்க போயிட்டாரு. எங்க மாமியா சம்பாரிச்சது 321 களஞ்சியம். எத்தனை தலைமுறைக்கு இருந்தாலும் அந்த சொத்து அழியாது. அந்த சொத்தை அழிப்பதற்காகவே என் புருஷன் பிறந்தாரு. அந்த சொத்தை அழிக்காதான் பிறந்தாரு. அந்த சொத்தை அழிப்பதற்காகவே என் மன்னவர் வந்தாரு. அம்மா அப்படி என் மன்னவராகப்பட்டவர் ஆன மேல 6 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம். ஒரு வெத்தலை பாக்கு செலவுக்கு குட்டியான சுமக்க முடியாத பார திரவியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு வெத்தலை பாக்கு செலவுக்கு ஒரு குட்டியான சுமக்க முடியாத பார திரவியங்கள் பொன்பொருள் வேணும். ஆன மேல 6 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம், வெத்தலை பாக்கு குட்டியான பார சுமக்க முடியாத அளவுக்கு திரவிய பொன்பொருளை எடுத்துக்கிட்டு என் மன்னவர் திருக்கடையூர் தேவதாசி ஆட்டம் பார்க்க போயிட்டாரு. எங்க போனாரு? ஆட்டம் பார்க்க போயிட்டாரு. திருக்கடையூர் ஆட்டம் பார்க்க போயிட்டாரு. தேவதாசி தாசியோட ஆட்டத்தை பாக்கிறதுக்கு என் மன்னவர் போனாரு. அம்மா போன இடத்துல என்ன ஆனது தெரியுமா? என்ன ஆனது? அம்மாடி பாசப்பட்டு மறி கொடுத்து மாதவிக்கு பொண்ணு அம்மாடி எனக்கு பாசப்பட்டு அம்மா எனக்கு மறி கொடுத்து என் மாதவிக்கு அடி அம்மா எனக்கு மாசுபட்டு மறிக்கொழுந்து மாதவிக்கு பொன்னளந்து
ஆட்ட பார்க்க போன மண்ணே அரண்மனை பக்கம் வரல வரல. கூத்தியாட்ட பார்க்க போன மண்ணே என் கோட்டை பக்கம் இன்னும் வரல. இன்னும் வரல. தாலி கட்டி என்னை திருமணம் செய்து என்னை மாலையிட்டு மணமுடிந்து ஒரு வீதிதான் ஊர்கோலம் வந்தா மறு வீதி ஊர்கோலம் கூட வரல. வீதியில நிக்க வச்சுட்டு போனவரு என்னை பிரிந்து என்னோட 12 வருட காலமாக என்னை பிரிந்து மறந்து இருந்தார் என் மன்னவர். மன்னவர் பிரிந்திருந்தாரா? என்னை பிரிந்து மறந்து இருந்தார். இருந்தார். அம்மா ஆமா. என் மன்னவரை குத்தம் சொல்லக்கூடாது. ஆமா. என் புண்ணீர குத்தம் சொல்லக்கூடாது. மாதகி வச்ச மருந்து எப்படி? எப்படி மாதகி வச்ச எப்படி மருந்து? மருந்து வசியம். வசியம். மாதவியே கதி, கூத்தியாலே கதி, கூத்தியா பெண்ணே கதி, கதி கதி. இந்த வேசியே கதி, தேசிய கதி, இந்த தாசியே கதி காசியே கதி அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய கூட 12 வருடமா மறந்து இந்த மாதவி வச்ச மருந்து மயக்கத்தால மன்னவரு திருக்கடையூர் தேவதாசி இந்த மாதவி வீட்லயே இருக்கிறார். ஆமா. அவ எப்படி என் மன்னவருக்கு மருந்து வச்சா? அந்த மருந்து எப்படி வச்சா? அது எப்படிமா? அடி உத்தி பண்ணே ஒரு வத்தி பண்ணே உள்ளூர் மாதகி வச்ச மருந்து எப்படி? எப்படி எப்படி? சாமத்து மண்ணு, ஏமத்து மண்ணு, அந்தூர் பெண்கள் அடிக்காது மண்ணு, உச்சத்தி மண்ணு, உருவத்து மண்ணு, உள்ளூர் பெண்கள் அடிக்காது மண்ணு, அந்தரத்துல இருக்கும் ஆழ்வாரு முட்டை, கடுகு முட்டை, பூமி மேல் வளையும் ஓமத்தங்காய், 8 நாளைக்கு முன் செத்த பொட்டநாய் பிச்சு, 10 நாளைக்கு முன்னாடி செத்த பச்சோந்தி பிச்சு, வாழாத பெண்கள் காது குடும்பி, ஈனாத பெண்கள், ஈனாத பெண்ணா புள்ள பக்காத பெண்கள் கம்மங்கட்ட அழுக்கு, ஆமா, தொட்டால் சுருங்கி, உள் சுருங்கி, உள் சுருங்கும் இல்ல, தொட்டால் சுருங்கி, அம்மா இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கல்லு மேல வச்சு நக்குன்னு அரைச்சு, கல்லு மேல போட்டா கல்லு முறியும், முள்ளு மேல போட்டா முள்ளு முறியும், ஆமா. அப்படி அந்த மையெல்லாத்தையும் சேர்த்து 3 உருண்டையா பிடிக்கிறா, 3 உருண்டையா பிடிச்சு என் புருஷனுக்கு கொடுக்கறா. புருஷனுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு உருண்டையை முதல்ல தண்ணியில போட்டு பாக்க அந்த மருந்து பரிசோதிக்குதா இல்லையான்னு. இந்த மருந்து சோதிச்சு பாக்கலாம். இந்த மருந்து வந்து நல்லபடியா வேலை செஞ்சதுன்னா இந்த மருந்து புருஷனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஓட தண்ணியில போட்டா அடிச்சிட்டு போயிருச்சு. அப்படி எடுத்து வர தண்ணியில போட்டா மீண்டுட்டு போயிருச்சு. அப்படியே சுழண்டுகிட்டு இருக்கிற தண்ணியில போட்டா அந்த மருதாக்கப்பட்டு சுழண்டுகிட்டே இருக்குது பத்தியா. இந்த மாதிரி இவன் நம்மள விட்டு போக கூடாது, நம்மளே கதின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை உள்ளுக்கு கொடுக்கறான். யாரு? மாதகி. அந்த மருந்தை உள்ளுக்கு கொடுத்தோன்னே கதி, தாசியே கதி, வேசியே கதி, மாதகியே கதின்னு 12 வருஷம் என்ன மருந்தை புருஷன் அவரோட இருக்கும்போது மன்னவரை பிரிந்து
நான் அவளோட இருக்கும் பொழுது அம்மா தெரியலையே. பொன்னியர் போனாரு, தாலி கட்டி என்ன தரத்துல விட்டுட்டு போனாரு. போனவர் என்ன ஆனாரோ, எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ தெரியலன்னு சொல்லி மன்னவருக்கு நான் ஒரு பொய் கடிதாசி எழுதினேன். பொய் கடிதாசி என் பொன்னியருக்கு எழுதினேன். எப்படி தெரியுமா? எப்படிமா? தண்ணிக்கு போகையில் தார்குயில் கண்ணகாம்பாள் கல்லுக்கடியிலே இருக்கக்கூடிய கருணாக கடித்து பாடம் போட போட பத்தினி மாண்டு விட்டாள். வந்தால் பிரேதத்தை பார்க்கலாம், வரவிட்டால் திரேகத்தை கூட பார்க்க முடியாது. பொய் கடிதாசி எழுதிட்டேன் அம்மா. ஒரு பொய் கடிதாசமா? ஆமா. அப்படி பொய் கடிதாசி எழுதின உடனே என் மன்னவராகப்பட்டவ தினந்தோறும் அரு பூஜை, குரு பூஜை, 58 சிவலிங்க பூஜை எந்திரிச்ச உடனே ஆத்துக்கு சென்று குளக்கரைக்கு சென்று ஸ்நானபானம் முடித்து கதிரவனை நோக்கி ஸ்நானபானம் செய்யறதுக்கு குளத்தங்கரைக்கு போயிருக்கிறாரு. அப்ப அரு பூஜை, குரு பூஜை, 58 சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது கதிரவனை நமஸ்காரம் செய்யும் பொழுது நான் எழுதிய பொய்க்கடிதாசியாகப்பட்ட மன்னவர் கரங்கள்ல விழுந்ததான். அப்படி கரங்கள்ல விழுந்த உடனே பொய்க்கடிதாசி பணவாள அவர் கையில விழுந்த உடனே அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பார்த்தாராம். கண்ணகீட மொத அச்சரத்தை படிக்கும் பொழுது மாதிரி போட்ட மாதிரி அடியோட கண்ணகிங்கிற மொத அச்சரத்தை படிக்கும் பொழுது மாதகி போட்ட மருந்து மன்னவரை விட்டு விலகிருச்சு. ஆமா. தண்ணிக்கு போகையில் தார்குயில் கண்ணகாம்பாள் கல்கடியில் கருணாகம் இருந்து கடித்து விட்டதால் பாடம் போட போட பத்தினி மாண்டு விட்டால். வந்தால் பிரேதத்தை பார்க்கலாம், வரவிட்டால் திரேகத்தை கூட பார்க்க முடியாது. பொய்க்கடிதாசி மன்னவர் படித்தார். ஐயோ தெய்வமே, திருமணம் செய்து 12 காலங்களாக விட்டு வந்த என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் தெரியல. நம்ம தாலியை கட்டினது கொண்டு தான் தெரியும். தாலியை மட்டும்தான் கட்டணும். நம்ம எந்த சுகத்தையும் கொடுக்கல. மால சுகத்தை கொடுத்த மன்னர் சுகத்தை கொடுக்கல. திருமணம் செய்த நாள் முதலாக இருந்தா அவளுக்கு எந்த சுகத்தையும் நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதராக பிறந்தா செத்தா அந்த சாவுக்கு அவ செத்துறான், சாவுக்காவது போகணுமா? அப்படி அந்த சாவுக்கு கூட போலினா மனுஷன் பிறவி எடுத்ததுலயே அர்த்தம் இல்லையா? அப்படி பிரோஜனம் இல்லன்னு சொல்லி பத்தினி மாண்டு விட்டாள், கண்ணகி மாண்டு விட்டான்னு சொல்லி மாதை கிட்ட சொல்ல போறான். மாதை கிட்ட மன்னவர் சொல்ல போகும் பொழுது மாதை கிட்ட தண்ணிக்கு போன இடத்துல தார்குயில் கண்ணகாம்பாள் கருணாகம் கடித்து மாண்டு விட்டாள், பத்தினி மடிந்து விட்டாள், போயிட்டு வரணும்னு சொன்னதுதான். மாதவி என்ன நினைக்கிறா? என்ன நினைத்தா? இத்தனை நாளா நம்மள சுத்தி சுத்தி வந்தவன், இத்தனை நாளா சுத்தி வந்தவன்
இன்னைக்கு மனைவி ஆசை வந்துருச்சு, மனைவி நினைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு வைக்க கூடாதுன்னு இங்க பாருடி அம்மா அவர் என்ன செய்தா தெரியும். அப்படி மனைவி பார்க்க போகணும், பத்தினி மாண்டு விட்டால் பத்தினியோட திரேகத்தை பார்க்க போகணும். வந்தால் திரேகத்தை பார்க்கலாம், வரையிட்ட திரேகத்தை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவி பார்க்க போகணும்னு சொன்ன உடனே ஆனப்பணம் உள்ள முட்டும், ஆனப்பணம் ஆனப்பணம் உள்ள முட்டை அரசம் போல வச்சிருந்தா. அந்த ஆனப்பணம் தான் குறைய ஆளுக்கார பையனாலாம், ஆளுக்கார பையன் குதிரைப்பணம் உள்ள முட்டு கொண்டவன் போல வச்சிருந்தா. குதிரைப்பணம் குறைஞ்சவன போட கூலிக்கார பையன் என்னாலாம், கூலிக்கார பையன். அம்மா அப்படி உள்ளதெல்லாம் தான் புடுங்கி ஊனுகோடு கையில கொடுத்து அம்மா விட்டத்துக்கு ஏணி வச்சு அரசார கயிறு அரசார கயிறு அரசார கயிறு அறுத்து அரசார ஐநா கயிறு அரணா கயிறு அரசார அண்ணா கயிறு மூக்குக்கு தும்பச்சாரு, தொப்புளுக்கு புள்ள பூச்சி, வாழமட்டை கோமணம் தொப்புளுக்கு புள்ள பூச்சி மூக்குக்கு தும்பச்சாரு உச்சிக்கு இழுப்பாணி அடிச்சு உன்னோட ஆணழகு பெண்ணழகு நான் பாக்கணும், ஆணழகு பெண்ணழகும் பாக்கணும். அதனால ஆழமுள்ள இடம் ஆடுதாண்டி கல்லு, ஆடுதாண்டி கல்லு ஆழமுள்ள எல்லாம் ஆடுதாண்டி கல்லு ஆழமுள்ள இடம் ஒகேனக்கல் காவேரி. அந்த இடத்துல அந்த ஆத்துல ஆணழகு பெண்ணழக நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறா. அம்மா கண்ணாடியில உருவத்தை பார்த்தா முகம் மட்டும் தான் தெரியும், ஒரு தண்ணியில நின்னு பார்த்தா தெரியாது, உருவமே முழுசா தெரியும். அப்படி உருவமே முழுசா தெரியும் பொழுது அப்படி உருவமே முழுசா தெரியும், அப்படி ஆணழக பெண்ணழக நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி வாழமட்ட கோமணத்தை கொடுத்து விட்டத்துக்கு ஏணி வச்சு அரசாறு கயிறு எடுத்து அண்ணா கயிறு பூட்டி மூக்குக்கு தும்பசாரு உச்சிக்கு இழுப்பாணி தொப்புளுக்கு புள்ள பூச்சி வாழமட்ட கோமணத்தை கொடுத்து கையில ஊனுகோல் கொடுத்து ஆடுதாண்டி கல்லு ஆழமுள்ள இடம் ஒகேனக்கல் காவேரிக்கு கூட்டிட்டு போறேன் மன்னவரை கூட்டிட்டு போய் முன்ன நிறுத்தி அம்மா அவர் அலங்கோல செய்து மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பளி குத்தி மொட்டை அடிச்சு பட்டநாம சாத்தி என் மன்னவரை புடிச்சு குப்பரை தள்ளி விட்டுட்டாடி அம்மா. அப்படி குப்பரை தள்ளி விட்ட உடனே என் மன்னவராகப்பட்டவர் கத்தினார் கதறினார். அந்த ஆத்துல அலையோட அலையா போகும்போது கத்தனாரு கதறினாரு. யாரு? கதறினாரு என் மன்னவர். அப்படி கத்தி கதறும் பொழுது அம்மா அந்த கண்ணை அந்த மாதவியாகப்பட்டவ போட்ட வாழமட்ட கோமணம் அரசார் அண்ணா கயிறு தும்பசாரு புள்ள பூச்சி வாழமட்ட கோமணம் அது எல்லாம் அந்த தண்ணியோட அந்த அப்படியே அலையோட அலையா தண்ணியோட தண்ணி அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அடிச்சுக்கிட்டு போன உடனே பிறந்த மேனியோட என் மன்னவர் இருக்கிறாரு. பிறந்த மேனியோட இருக்கும் பொழுது கண்ணகின்னு என் பேரை நினைச்ச உடனே
அந்த தண்ணியாகப்பட்டது கணங்காலுக்கு வத்துனுச்சான். வத்தலிச்சான். பத்தினின்னு என் பேரை சொன்ன உடனே அதுல பாத்திர பாவக்கூட தண்ணி பாதத்துக்கு வந்துச்சான். பாதத்துக்கு வந்துச்சான். அப்படி சொல்லி என் மன்னவராகப்பட்டவர் அலையோட அலையாக மோதி குளத்தங்கரைக்கு வந்தார். அப்படி வரும்பொழுது அம்மா நான் தாதிமார்களோட குளத்தங்கரைக்கு தண்ணிக்கு போயிருந்தேன். தண்ணிக்கு போக வேலையில அங்க இருக்கிற ஓட்டப்பிள்ளையார் கோயில் குளத்தங்கரையில இருக்கிற ஓட்டப்பிள்ளையார் கோயிலுக்கு யாரோ ஒரு ஆடவராகப்பட்டவர் பிறந்த மேனியோட அந்த கோயிலுக்குள்ள போய் போதுறாங்க. யாரா இருக்கும்? ஒரு ஆடவராகப்பட்டவர் பிறந்த மேனியோட அந்த கோயிலுக்குள்ள போய் போதுறாங்களே, யாரா இருக்குன்னு சொல்லி நாங்க வாங்க அந்த கோயில்கிட்ட போய் பாக்கலாம்னு சொல்லி அந்த ஓட்டப்பிள்ளையார் கோயில்கிட்ட போய் நின்னு யாரையா நீங்க உள்ள இருக்கிறீங்க வெளியே வாங்கன்னு சொன்னேன். அம்மா நீங்க வர வேண்டாம், ஒரு தாயின் அங்கத்தில் நான் எப்படி பிறந்திருக்கணும் அது போல நான் பிறந்த மேனியா இருக்கிறேன். நானும் ஒரு ஆண் ஜாதி, நீங்க பெண் ஜாதி. நான் ஆண் ஜாதி, பெண் ஜாதி, நீங்க பெண் ஜாதி. நான் உங்க முகத்துல முழிப்பதற்கு தகுதியற்றவனா இருக்கிறேன், பிறந்த மேனியோட இருக்கிறேன். அதனால நீங்க வர வேண்டாமான்னு சொன்ன உடனே ஐயோ யாருக்கு இந்த பாவம் வரும்? எப்படியோ ஒருத்தர் இப்படி பிறந்த மேடியோட வந்து இந்த கோயிலுக்குள்ள அடைக்கலம் ஆயிட்டாரு. யாரா இருந்தா என்ன? பெண்ணென்றால் பெரிய மனமிருகம் போல ஒரு பெண்ணாகப்பட்ட நான் என் முந்தானையை கிழிச்சு உள்ள வீசினேன். எப்படி? என் முந்தானைய கிழிச்சு அந்த கோயிலுக்குள்ள வீசினேன். எடுத்து கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தேன். வெளியே வாங்கன்னு சொன்ன உடனே அந்த முந்தானையை எடுத்து அகுமானத்தை மறைச்சு வெளியே வந்து பார்த்தா என் மன்னரடி அம்மா வந்து பார்த்தா என் புருஷன். சாமி ஆத்திலே குளித்து அருகு போல ராம விட்டு ஐயர் போல வருவீங்களே, பரிராமம் குழந்ததா? பரிராம அழிந்ததா? குளத்திலே குளித்து குருவ போல் ராம விட்டு குறுக்கள் போல வருவீங்களே, குருராம அழிந்ததா மன்னா? பொண்ணு இல்லாம போனீங்களா? பொண்ணுலோகத்துல கடம்பட்டீங்களா? தங்க இல்லாம போனீங்களா? தாசி கிட்ட கடம்பட்டீங்களா? என்ன அனுச்சு? ஏதா அனுச்சு? நீங்க மிதிச்ச மிதியடி தங்கம், நீங்க உக்காந்த சிம்மாசனம் தங்கம், நீங்க புடிச்ச பூச்சக்கரை கூட தங்கம், மூவேலி 21 கலந்து எங்க மாமியா சம்பாதிச்ச சொத்து, எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் அழியாத சொத்து. அப்படி வாழக்கூடிய நீங்க இன்னைக்கு இப்படி ஆண்டி பிச்சைக்காரன் போல வந்திருக்கீங்களே, என்ன சாமி ஆனது அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு மன்னவர் சொன்னாரு, கட்டிய மனைவிக்கு பண்ண துரோகம். எப்படி? கட்டிய மனைவிக்கு செஞ்ச துரோகம். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். ஆனப்பழம் உள்ள முட்டும் அரசம் போல வச்சிருந்தா ஆனப்பழம் தான் குறைய ஆண்டிக்கார பையனு சொல்லி நடிச்சு துரத்தனா. குதிரைப்பணம் இருக்க வரைக்கும் கொண்டவன் போல இருந்தா குதிரைப்பணம் அடைஞ்சோன்னு போட கூலிக்கார பையனு சொல்லி வெளியே துரத்தி இருக்கிறான். எனக்கு கரும்புலி சொம்புலி குத்தி மொட்டையை அடிச்சு பட்டசாமி சாச்சி வாழை மட்டை கோமனம் குத்தி என்ன அமுச்சு விட்டுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா மன்னவா இவ்வளவு நாள் இந்த 12 வருட காலமா என்னை விட்டு நீங்க பிரிஞ்சிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, வந்ததே போதும், வாங்க சாமி அரண்மனைக்கு போலான்னு கூப்பிட்டேன். என் மன்னவர் ஒரே வார்த்தையா சொன்னாரு, மாதகி கண்ணகி மாதகி கிட்ட கடம்பட்டுட்டு வந்துட்டேன். எப்படி? மாதகி கிட்ட கடம்பட்டுட்டு வந்துட்டேன். சொத்தோ சுகமோ காசோ பணமோ நகையோ நட்டோ வைரமோ வைடூரமோ கிடையாது. வாயார ஒரு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்லு? நான் உன்னை விட்டு இன்னைக்கு நான் போகும் தருவாயில பூசணிக்காய் சைஸ் பூசணிக்காய் உருவத்துக்கு தங்கத்தை திரட்டி உன் தலையில வச்சுட்டு போறேன்னு வாயார ஒரு வாக்கு சொன்னா தாயார வித்து கூட அந்த கடனை கட்டுருமா? எப்படி? வாயார ஒரு வாக்கு சொன்னா வாயார ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா தாயை வித்து கூட அந்த கடனை கட்டுருமா? அப்படி இப்படி நான் மாதகிக்கு நான் வந்து இப்படி கடன் பட்டுட்டு வந்துட்டேன். இந்த கடனை கட்டுவதற்கு எனக்கு வழி என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது சாமி நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊடு லட்சுமி கடாச்சரமா இருந்தது. என்னைக்கு நீங்க எங்களை விட்டுட்டு போனீங்களோ அன்னைக்கே லட்சுமி எல்லாம் தொலைச்சிட்டு போயிருச்சு. லட்சுமி எல்லாம் தொலைச்சிக்கிட்டு போயிருச்சு. எப்படி வாழ்ந்த குடும்பம், எப்படி இன்னைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கூட நாங்க கஷ்டப்படுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிக்கு கடனை எப்படி கட்டுவது? புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா பொண்டாட்டிக்கு பாதி பங்குண்டு. புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா பொண்டாட்டிக்கு பாதி பங்குண்டு. அது போல என் மன்னவர் இந்த நிலைமையில வந்து நிக்கும் போது என்னால முடிஞ்சதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், என் கையை ரெண்டையும் கட்டுங்க. கைய ரெண்டு என்ன கட்டி ஒரு ஆட்டு சந்தையில மாட்டு சந்தையில ஒரு சந்தை கடையில ஒரு ஆடு மாடை எப்படி விக்கிறாங்களோ அப்படி என்ன வித்து விலை மதித்து அந்த மாதகி கடனை கட்டிருங்கன்னு சொன்னேன்.
மன்னவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? பொண்டாட்டிய வித்து ஆ, மாதகி கடனை கட்டனா கட்டனா கொடி கொடிக்கு பேராகுமா. கொடி கொடிக்கு பேராகுமா? கொடி கொடிக்கு பேராகுமா? இப்படி பொண்டாட்டிய வித்து ஆ, கட்டண பொண்டாட்டிய வித்து தாசி கடனை கட்டனா ஆ, கட்டண பொண்டாட்டி வித்து தாசி கடனை கட்டனா கட்டனா மனைவி வித்து மாதவி கடனை கட்டனா கட்டனா அப்படின்னு சொல்லி கொடி கொடிக்கு பேராகும். ஆ, நாளைக்கு இந்த பேர் என்னோட முடியறது இல்ல. ஆ, நாளைக்கு இந்த பூலோகத்து மக்கள் எல்லாம் என்ன எண்ணின வைப்பாங்க, எண்ணின பேசுவாங்க, பார்த்து சிரிப்பாங்க, பகிவாரம் பேசுவாங்க. ஆமா, இப்படி காலத்துக்கும் இது பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆ. பொண்டாட்டிய வித்து நான் இந்த கடனை கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆ, வேற வழி இந்த சாமி செய்வது. ஆமா, வேற வழி என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இருக்கிறது எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லையே. என்ன இருக்குதுன்னு கேட்டோன்னே என்ன இருக்கு? என் மன்னவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? கண்ணகி, ஆ, உன் கூட பிறந்த ஒட்டி பிறந்த உதரத்தோடு ஒட்டி பிறந்த உன் கால் சிலம்பு இருக்குது இல்ல, சிலம்பு, அந்த கால் சிலம்பு குடு, குடு. அத வித்து விளமதித்து நான் வேசி மாதவி கடனை கட்டிட்டு வரேன் கட்டிட்டு வரேன் அப்படின்னு கேட்டாரு. கேட்டாரு. யாருக்கு கொடுக்க போறோம்? ஆ, மாதிரி தானே கொடுக்க போறோம். கட்டண மன்னவருக்கு தானே. ஆமா, கட்டண புருஷனுக்கு ஒரு பிரச்சனை, அதுல பாதி பங்கு இருக்குது. நமக்கு இருக்கணும். ஆமா, அப்படின்னு சொல்லி ஆ, மன்னவருக்காக இந்த கால்ல என் உதரத்தோட ஒட்டி பிறந்த சிலம்பு, ஆ, ஆ, அந்த ஒட்டி பிறந்த சிலம்பனை கழட்டும் போது அந்த வாய் திறந்து பேசாத சிலம்பு ஆ, இன்னைக்கு என்ன பேசுது தெரியுமா? என்ன பேசுது? அடி கழட்ட வேண்டாம் கண்ணகம்மா, உன் கணவருக்கு தீமை வரும். அடி கழட்ட வேண்டாம். அம்மாடியே கண்ணகம்மா, உன் கணவருக்கு கண்ணகி தீமை வரும். அம்மா, பத்தினிய காசலப்பே, உன் பத்தாவதுக்கு தீமை வரும். அமர பத்தினியோ, அம்மாடிய காசலப்பே, உன் பத்தாவதுக்கு அம்மா எனக்கு தீமை வரும். என்னவா சொன்னாரு? அந்த கால் சிலம்ப சிலம்ப, உதரத்தோடு ஒட்டி பிறந்த சிலம்ப ஆ, கழட்ட போகும்போது கழட்ட போது கழட்ட வேண்டாம் கண்ணகாம்மா, உன் கணவருக்கு தீமை வரும். தீபு வரும். பத்தினி கால் சிலம்பும் பத்தாவுக்கு தீங்கு வரும். தீங்கு வரும். என்ன கழட்ட வேண்டாம், கழட்ட வேண்டாம். என்ன கழட்ட வேண்டாம். கழட்ட வேண்டாம். நான் எப்பேற்பட்ட சிலம்பு தெரியுமா? ஆ, நான் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட சிலம்பு தெரியுமா? அம்மாடி எட்டூர் ஆசேரி எடுத்து வச்ச சிலம்பு இல்ல. அம்மாடி எட்டூர் அம்மாடி ஆசேரியோ அடி எடுத்து தச்சேடி அம்மா இது சிலம்பு இல்ல. அடியே பத்தூர் ஆசேரி பாத்து தச்ச சிலம்பு இல்ல. அந்த கால் சிலம்பனை கழட்ட போகும்பொழுது கழட்டு போது கழட்ட வேண்டாம் கண்ணகாம்பா, உன் கணவருக்கு தீமை வரும். தீபு வரும். பத்தினி கால் சிலம்பும் பத்தாவுக்கு தீமை வரும். தீபு வரும். இது எட்டூர் ஆசேரி எடுத்து செஞ்ச நகை இல்ல. ஆ, எட்டூர் ஆசேரி எடுத்து பண்ண சிலம்பு கிடையாது. சிலம்பு கிடையாது. பத்தூர் ஆசேரி பார்த்து பண்ண சிலம்பு கிடையாது. கிடையாது. இது பத்தினி உன் கூட பிறந்த பிறந்த, உன் உதரத்தோடு பிறந்த பிறந்த, நீ ஒட்டி பிறந்த ஒட்டி பிறந்த கூட பிறந்த கால் சிலம்பு. கால் சிலம்பு. இந்த கழட்டன கழட்டன உன் கணவருக்கு தீமை. தீமை. சிலம்பாகப்பட்டது வாய் திறந்து பேசாத சிலம்பாகப்பட்டு இப்படி வாய் திறந்து பேசுதே. ஆ, நான் என் கணவருக்குன்னு பாப்பனா, ஆ, என் கால் சிலம்புக்குன்னு பாப்பனா. பாப்பனா. அம்மா
ஆமா. நான் சிலம்பு சொல்வதை கேட்பேனா இல்லை என் மன்னவர் சொல்வதை கேட்பேனா நாளைக்கு மாதகி கடனை தலைமையில் சுமந்து கொண்டு மன்னவர் நிம்மதியாக வாழ முடியுமா அம்மா அம்மா அதனால ஆனது ஆகட்டும் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வழக்கால் சிலம்ப கழட்டி என் மன்னவர்கிட்ட கொடுத்தீங்க. இந்த சிலம்ப வித்து விளமதிச்சு அந்த மாதகி கடனை கட்டிருங்கன்னு கொடுத்தேன். அம்மா அப்படி சிலம்பு கொடுத்த உடனே என் மனசுல ஒரு சந்தேகண்டி. என் மனசுல ஒரு சந்தேகம். எத்தனை நாளா என்ன தாலி கட்டி கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி மாலை இட்டு கூட வந்து ஒரு வீதி கூட ஊர்கோலம் வரல என்ன வீதியில நிக்க வச்சு நீ போயிட்ட. 12 வருஷம் கழிச்சு நீ வந்த. இன்னைக்கு இந்த பத்தினியோட கால் சிலம்ப கட்டி உன் கையில குடுத்திருக்கிறேன். இந்த சிலம்ப வாங்கிக்கிட்டு நீ போய் அதை வித்து விளமதிச்சு மாதிரி கடனை கட்டனா ஆச்சு. அப்படி இல்லாம திரும்ப இன்னைக்கு என்ன நீ விட்டுட்டு போயிட்டீனா பொம்பளைங்களுக்கு சந்தேகம் வருமா வராது? அதாவது ஒரு ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த சந்தேகம் சாவர வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குமா? ஒரு தடவை சந்தேகம் வாழ்க்கையில பட்டுட்டா சாவர வரைக்கும் இந்த சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்குமாமா. அப்படி அந்த சந்தேகமாகப்பட்டது எனக்கு வந்துருச்சு. அதனால என் மன்னவர் போயிட்டு திரும்பி வந்தால் ஆனது இல்ல மறுபடியும் இந்த கால் சிலம்பு கொண்டு வந்து அங்க குடுக்கறதுக்கு எதிரில இந்த கால் சிலம்பு வாங்கிட்டு போய் மாதகிட்ட குடுக்கறதுக்கு மன்னவர் வந்திருந்தாருன்னா அதனால நீங்க வந்து இந்த சிலம்பு வித்து விளமதிக்க போறீங்க, நானும் கூட வரேன்னு கேட்டேன். நீங்களும் கூட வரணும் கேட்டிருக்கீங்க. சரி பத்தா மன்னவா உங்களோட நானும் வரேன்னு சொன்ன உடனே அப்படி சொன்ன உடனே மன்னவராகப்பட்டவர் சரி என்று சொல்லி நாங்க வாழ்ற கானகத்தை விட்டு நாங்க வெளிராஜ்யத்துக்கு வெளியே வந்தோடி அம்மா. வாழ்ற கானகத்தை விட்டு வாழ்ற இடத்தை விட்டுட்டு வெளிராஜ்யத்துக்கு நாங்க வந்தோம். அப்படி வந்த உடனே அம்மம்மா எங்க வந்தோம்? வழியிலே வரும்பொழுது வள்ளூர் பட்டணம் வழியிலே வரும்போது வள்ளூர் பட்டணம் ஆச்சியம்மா பட்டணத்துல அம்மா இடையர் குலம் கோனார் வம்சம் இடையர் குலம். அதாவது பால்மோர் விக்கிறவங்க இடையர் குல பெண்ணு. அந்த வழியிலே வரும்பொழுது வள்ளூர் பட்டணத்துல ஆச்சியம்மா பட்டணத்துல கோனார் வம்சம் இடையர் குலம் இடையர் பெண் ஒருத்தி பால்மோர் விற்பதற்காக விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த பால்மோரை காய்ச்சி விற்கிறதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விறகு பொறுக்கிட்டு இருக்கும் பொழுது என் மன்னவர் நானும் அந்த வழியா வரும்பொழுது ஒரு வாம சொல்லுக்காக அம்மானு கூப்பிட்டாங்க. அந்த இடையர் பெண்ண அம்மானு கூப்பிட்ட உடனே அந்த அம்மாவாகப்பட்டவ தன் மகனாக பாவித்து அவங்க அரண்மனைக்கு அவங்களோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு என் மன்னவர் அம்மா என் மனைவியாகப்பட்ட கண்ணகி நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. மாதகி கடனை கட்டுறதுக்கு மாணிக்க சிலம்பெடுத்துக்கிட்டு நான் மதுராபுரி போயிட்டு வரேன். மாதகி கடனை கட்ட மாணிக்க சிலம்பெடுத்து மதுராபுரி நான் போய் வரேன். மனைவி பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு என்ன என் மன்னவர் அடைக்கல வச்சுட்டு மன்னவர் மதுராபுரி போனாரா? மதுராபுரி போனாரு. போய் 3 நாள் 6 பொழுது ஆகுது. 3 நாள் 6 பொழுது ஆகுது. போனவர் என்ன ஆனாருன்னு தெரியல. எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இந்த அரண்மனையில ஆச்சியம்மா பட்டணத்துல இந்த இடையர் குளத்துல நான் இருந்து நான் கெட்ட சொப்பனம் கண்டிருக்கிறேன். சிறியோர் கண்ட கனவை பெரியோர் கிட்ட சொல்லுவாங்க.
அதனால அதனால ஆச்சியம்மா அந்த புறத்துல இருக்கிறாங்க. அந்த புறத்துல இருக்கிறாங்க. மாமியை நாளைக்குன்னு சொல்லி அது சீக்கிரமாக அழைச்சிட்டு வா. அப்படியே ஆகட்டும். நான் கண்ட கணவன் ஆச்சியம்மா கிட்ட சொல்லணும். அதே சமயத்தில் ஆசியம்மா சபை தர்பார் மட்டுமே அவரால் தெரியும்.